ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஸ்வீட் தாங்க பார்க்க போகிறோம். என்ன ஸ்வீட்னா ரசகுல்லா தாங்க செய்ய போகிறோம். இந்த ரசகுல்லா வந்து நான் வீட்டில் இது வரைக்கும் செஞ்சதே கிடையாது. ஃபஸ்ட் டைம் செய்ய போகிறேன். ஒரு ஸ்வீட்டை ஃபஸ்ட் டைம் செய்கிறோம் அப்படின்னா இதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஒவ்வொரு இடமும் சரி இப்படி தான் வரும், நம்ம இப்படி மாற்றி செஞ்சுக்கணும்னு அவங்களுக்கு தெரியும். ஆனால் ஃபஸ்ட் டைம் செய்கிறோம் அப்படிங்கிறப்போ எந்த இடத்துலையுமே ஒவ்வொரு இடங்கள்லையும் பயமாகவே இருக்கும். ஐயோ, இங்கே நமக்கு சொதப்பிடுமா, இங்கே நல்லா வருமா வராதா அப்படிங்கிற ஒரு பயம் வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு நான் செய்ய ஆரம்பித்தேன். ஆனால் சூப்பராக வந்திருந்ததுங்க. இதை நான் எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் ரசகுல்லா செய்கிறதுக்கு நான் வந்து 1/2 லிட்டர் பால் தாங்க எடுத்திருந்தேன். ஏன்னா கம்மியாக எடுத்து எது செஞ்சாலும் ஏதாவது மிஸ்டேக் ஆகிட்டா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம பாட்டுக்கு நிறையா எடுத்து செஞ்சு அது ஏதாவது சொதப்பல் ஆகிட்டுனா யார் சாப்பிட்றது, வீட்டில் யார்கிட்ட திட்டு வாங்குறது? அதனால் சொல்லிட்டு நான் 1/2 லிட்டர் பால் வந்து ஆவின் பால் தாங்க, பேக்கெட் பால் வாங்கியிருந்தேன். அது நல்லா பொங்கி வரும்போது நம்ம வந்து ஒரு எலுமிச்சம்பழத்தில் பாதி அளவு கட் பண்ணிட்டு பாதி எலுமிச்சம்பழம் மட்டும் கொட்டை இல்லாமல் அதோட சாறை மட்டும் அதில் விட்டோம்னா ஒரு 5 நிமிஷம் போல் நம்ம கிளறிட்டே இருக்கணுங்க. அப்படி கிளறும் போது நமக்கு அந்த பால் வந்து நல்லா திரிஞ்சு வந்துடுது. நான் நினச்சேன் ஒரு 2-3 நிமிஷம் கிளறினாலே அந்த மாதிரி வந்துடும். ஆனால் எனக்கு வரலை, ரொம்ப மெதுவாக தான் வந்துட்டு இருந்துச்சு. நானும் அடுப்பை ஹையில் வைக்கிறேன், அப்புறமா சிம்மில் வைக்கிறேன், அப்புறமா ஓரளவுக்கு வந்துருச்சு. முக்கால்வாசி ஸ்டேஜுக்கு வந்து திரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் சரின்ட்டு நான் அதை வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கீழே ஒரு பாத்திரம் வச்சுட்டு என்கிட்ட வடிகட்டி இருந்தது. இந்த வடி மேலே நான் ஒரு வெள்ளை துணி போட்டுட்டு அந்த நம்ம பால் வந்து திரிய வச்சோம் இல்லையா, அந்த பால் எடுத்து இதில் ஊற்றிக்கிட்டேங்க. உங்ககிட்ட வடிகட்டி இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நம்ம ஏதாவது ஒரு துணி, வெள்ளை துணி தான் போடணுன்னு கிடையாது, சாயம் பிடிக்காத மாதிரி ஏதாவது துணி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை போட்டு வந்து இதை வந்து வடிகட்டிக்கலாம். வடிகட்டி நம்ம ஸ்பூனில் லேசாக செய்யலாம். இல்லைனா நல்லா கையில் புழிஞ்சோம் அப்படின்னா அந்த துணியை வச்சு எல்லா தண்ணியுமே கீழே இறங்கிடுது. இந்த மாதிரி எல்லா பாலையுமே ஊற்றி புழிஞ்சிட்டு லேசாக புழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக பச்சை தண்ணி ஊற்றி நல்லா ஸ்பூனில் ஒரு கிளறி அதுக்கப்புறமா நல்லா டைட்டாக புழியணுங்க. ஏன் பச்சை தண்ணி ஊற்றுறனா அது கொஞ்சம் புளிப்பு, எலுமிச்சம்பழம் விட்டுருக்கோம் இல்லைங்களா, அதனால் அது வந்து புளிப்பு தன்மையாக இருக்கும். அந்த புளிப்பு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம பச்சை தண்ணி ஊற்றி கிளறோம். அதுக்கப்புறம் இது நல்லா டைட்டாக புழிஞ்சிட்டு இது வந்து ஒரு சொட்டு தண்ணி இருக்கக்கூடாது, லேசாக ஒரு ட்ராப்பாக தண்ணி வரும் இல்லையா, அந்தளவுக்கு நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. நான் என்ன பண்ணேன், இந்த குண்டாவில் பார்க்கும்போது நிறைய பால் இருக்கிற மாதிரி இருக்குது, நமக்கு இன்னும் திரிஞ்சு வந்தாலும் வரும்னு சொல்லிட்டு திரும்ப இதை அடுப்பில் வச்சு மறுபடியும் ஒரு 1/2 லெமனை புழிஞ்சு விட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டேங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அதுவுமே லேசாக ஒரு 4 ரசகுல்லா உருண்டை வர அளவுக்கு வந்து அதுலேயுமே அந்த பால் வந்து திரிஞ்சு வந்துருந்துச்சு. அதையுமே கடைசியில் வந்து புழிஞ்சு எடுத்துக்கிட்டேன். நான் ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிட்டு இந்த நம்ம கை இருக்குது இல்லைங்களா, கை உள்ளங்கைக்கு மேலே அந்த மணிக்கட்டுன்னு சொல்லுவோம்ல, அந்த இடத்துல வச்சுட்டு நல்லா இப்படி நசுக்கி நசுக்கி விடணுங்க. இது வந்து இப்போ நல்லா உதிரி உதிரியாக இருக்கா, இது எப்படி வரணும்னா நல்லா நைஸாக வரணுங்க. நைஸாக வந்து சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா உருண்டையாக வரணும். அது நான் முதல் ஒரு 4 நிமிஷம் பிசைஞ்சிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி தேய்ச்சிருப்பேன். ஆனால் எனக்கு நல்லா உருண்டையாகவே வரல. எல்லா மாவும் வந்து கையிலேயே ஒட்டுற மாதிரி இருந்துச்சு. போச்சுடா, இதுவும் நல்லா சொதப்பல் ஆகிடுச்சாட்ருக்கு அப்படின்னு ஒரு பயம் மனசுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் சரி இன்னும் ஒரு 5 நிமிஷம் தேய்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் வச்சு நல்லா தேய்ச்சி பார்த்தா எல்லாமே கையிலேயே ஒட்டுது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே லேசாக எண்ணெய் தொட்டுட்டு நல்லா போட்டு தேய்ச்சி எடுக்கிறப்ப கையில் வந்து ஒட்டவே இல்லை. நல்லா அழகாக உருண்டையுமே லேசாங்க, நிறைய இது போட்டுறாதீங்க, லேசாக கையில் வந்து உருண்டை ஒட்டவே இல்லை, சூப்பராக வந்திருந்தது. அதுக்கப்புறம் இது வந்து உருண்டை பிடிக்கணும் இல்லைங்களா, இது உருண்டை வருமா வராதா, லேசாக எண்ணெய் வேறு நம்ம தொட்டுட்டோமேங்கிற ஒரு பயமும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி லேசாக கையில் வந்து மறுபடியும் கொஞ்சமாக எண்ணெய் ஒரு ட்ராப் மட்டும் விட்டு 2 கையிலையும் தேய்ச்சிட்டு மாவு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக நான் பிடிச்சிருந்தேங்க. இதில் மொத்தம் எனக்கு 1/2 லிட்டர் பாலில் எத்தனை உருண்டை வந்துச்சுன்னா 5 ரசகுல்லா வந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா குட்டி குட்டியாக நம்ம வந்து கையில் இப்படி நாமியெல்லாம் உருண்டை பிடிக்க வேணாங்க. கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு சென்டரில் வச்சுட்டு 2 கையும் ரோல் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அழகாக உருண்டை வந்துச்சு. இந்த மாதிரி மொத்த ரசகுல்லா உருண்டையுமே நான் பிடிச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பாவு காய்ச்சணும் இல்லைங்களா, நான் வந்துட்டு அடுப்பில் வடசட்டி வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு, ஏன்னா சட்டிக்கு தீஞ்சிட்டா என்ன பண்ணுறது, அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நான் இந்த கப்பில் வந்து 1/2 கப்புக்கு மேலே 3/4 கப்பு கிடையாது அந்தளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிட்டு அதே கப்பில் வந்து நான் 2.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருந்தேங்க. தண்ணி ஊற்றி நல்லா பாவு கொதிக்க வச்சுட்டேன். இதுக்கு வந்து கம்பி பதம் வரணுமா அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. இது வந்துட்டு அந்த சர்க்கரை ஃபுல்லாக கரைஞ்சி நல்லா கொதிச்சிச்சுன்னா போதும். நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய ரசகுல்லாவை அதுக்குள்ளே போட்டுடலாம். அந்த உருண்டைகளை ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து போட்டுட்டேன். இது நல்லா கொதிச்சிச்சிங்க. ஆனால் ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்களுக்கு ஒவ்வொரு டைமும் அந்த பயம் இருக்கும், இது எப்படி ஒவ்வொரு ஸ்டேஜும் தாண்டி தாண்டி வரும் அப்படின்னு. எனக்குமே இப்படியெல்லாம் இருந்தது. அதை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் செய்யும்போது இருக்குமா அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். ஒவ்வொரு பால்ஸாக நான் எடுத்து போட்டேன்.
அந்த 15 பாலுமே எடுத்து போட்டதுக்கப்புறம் இப்போ பார்க்கும்போது எவ்வளோ சின்னதாக இருக்குது இல்லைங்களா இந்த ரசகுல்லா. ஆனால் ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கும்போது நல்லா பெருசு பெருசாக வந்துருச்சுன்னா எனக்கே ஒரே சந்தோஷம். ஓகே ஓரளவுக்கு வந்துருச்சு அப்படின்னு. ஆனால் இதை பால்ஸ் அந்த சக்கரை பாவுக்குள்ள நான் போடும்போது நான் என்ன நினச்சேன்னா, ஒருவேளை இது வந்து எல்லாம் பிரிஞ்சு உதிரி உதிரியாக போயிட்டா என்ன பண்ணுறது, இப்படிங்கிற ஒரு பயமும் தாட்டும் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு வழியாக சரின்னு சொல்லி சாமியை கும்பிட்டு தட்டத்தை போட்டு மூடி வச்சுட்டேன். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கும்போது நல்லா அழகாக பபுள்ஸ் மாதிரி எவ்வளோ பெருசாக வந்திருக்குன்னு பாருங்களேன். நல்லா சூப்பராக வந்துருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு 15 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு மூடி வச்சு சிம்மில் தான் நான் ஃபுல்லாகவே வச்சுருந்தேங்க. நான் அடுப்பு வேகமாகவே வைக்கவே இல்லை. ஒருவேளை வேகமாக வச்சு பிரிஞ்சு போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு ஒரு பயம் வந்தது. நான் சிம்மில் தான் வச்சேன். மொத்தமாக நான் வந்து 25 நிமிஷம் வந்து இதை வேக வச்சுருந்தேங்க சிம்மில் வச்சு. அதுக்கப்புறம் நான் கரண்டியில் லேசாக நசுக்கி பார்த்தா பிரிஞ்சு போகுதா இல்லை சாஃப்டாக வருதா அதெல்லாமே அப்படியே செஞ்சு பார்த்துட்டு நல்லா சாஃப்டாகவே இருந்தது. அதுக்கப்புறம் ஃபைனலாக கொஞ்சமாக அடுப்பு வேகமாக வச்சு அதுக்கப்புறம் நான் ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்படி தாங்க எனக்கு வந்து ரசகுல்லா வந்திருந்தது. அந்த பாவு மட்டும் கொஞ்சம் மீதி இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அது அப்படியே நம்ம நல்லா புழிஞ்சோம்னா அந்த பாவு வந்து கீழே ஊற்றுது. அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. அதை நான் ஓப்பன் பண்ணி நல்லா தாங்க வீடியோ எடுத்தேன். ஆனால் எங்கேயோ அந்த ஓப்பன் பண்ணி காமிக்கிறதெல்லாம் தெரியல இதில். ஆனால் சூப்பராக வந்துருந்துச்சுங்க. அதை சாப்பிட்டு பார்க்கும்போது ஓகே நாமளும் ஒரு ரசகுல்லா செய்யறதுல ஸ்பெஷலிஸ்ட்டு தான் அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு தோணுச்சு. இந்த மாதிரி ரசகுல்லா நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சுருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். பாய்.